தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது, நீதியின் மேல் பகுத்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம். இன்றைக்கு நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல வேலை பார்க்குற இடத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேலையாய் காணப்படலாம். இன்னைக்கு நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கையாக காணப்படலாம். நான் வேதம் சொல்லுகிறது, நீதியின் மேல் பகுத்தாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதியின் சூரியனாக இயேசுவின் இடத்தில் நாம் தாகமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்கால்களில் ஓரத்தில் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட வேண்டுமா? இன்றைக்கு நாம் எதில் மேல் தாகமாக இருக்க வேண்டும்? இயேசுவானவர் மேல் தாகமாக இருக்க வேண்டும். எதில் மேல் பகையாக இருக்க வேண்டும்? இந்த வேதாகமத்தில் இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பகையாக இருக்க வேண்டும். மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நம்மளுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மளுடைய தாகம் வாஞ்சை எல்லாம் இயேசுவானவராய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.